ஒரே நாளில் சவரனுக்கு 1480 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 69,960 ரூபாய் அதிகரிப்பு. நட்சத்திர விடுதியில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை இன்று சந்திக்கிறார் அமித்ஷா. ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டில் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்த திட்டம். தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கு இன்று பிற்பகலில் வேட்புமனு தாக்கல். நாளை தேர்தலை நடத்த ஏற்பாடு. பாஜகவை சேர்ந்த 35 நிர்வாகிகளை சந்திக்க உள்ள அமித்ஷா. தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் தேர்வு குறித்து கருத்து கேட்கிறார். இரட்டை இலை சின்ன விவகாரத்தில் இறுதி விசாரணையை தொடங்கியது தேர்தல் ஆணையம். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ள நிலையில் விரைவில் தீர்ப்பு வெளியாக வாய்ப்பு. பங்குனி உத்திரத்தையொட்டி திருச்செந்தூர் கோயிலில் குவிந்துள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் சுமார் 6 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். பாலியல் தொழிலாளிகள் குறித்து அவதூறாக பேசிய அமைச்சர் பொன்முடி. கொச்சையான பேச்சு என திமுக எம்பி கனிமொழி கண்டனம். சென்னையில் அமித்ஷா தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு வருகை தந்திருக்கிறார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். விவரங்களுடன் நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். எல் முருகனை தவிர்த்து வேறு யாரெல்லாம் இன்னைக்கு வர இருக்காங்க, யாருக்கெல்லாம் நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு? தேவபிரியன், குறிப்பாக சற்று முன்னதாக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே உள்ளே இருக்கக்கூடிய நிலையில மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் சற்று முன்னதாக உள்ளே சென்றிருக்கிறார். தொடர்ச்சியாக இன்று தினத்தை பொறுத்தளவிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல முக்கிய தலைவர்களை அமித்ஷா சந்திக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அதற்கு முன்னதாக பாஜகவினுடைய மையக்குழு நிர்வாகிகள், அதாவது வழக்கமாக குறிப்பாக இது போன்ற முக்கிய தலைவர்கள் வரும்பொழுது கோர் கமிட்டி மெம்பர்கள் என்று சொல்லக்கூடிய மையக்குழு நிர்வாகிகள் நேரடியாக சந்தித்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்தெல்லாம் விவாதிக்க இருப்பார்கள். அந்த அடிப்படையில் மையக்குழு நிர்வாகிகள் தற்போது வந்திருப்பதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று இரவிலிருந்து அமித்ஷா அவர்களோடு தற்போது அதே பகுதியில் வந்து தங்கியிருக்கிறதன் காரணமாக தொடர்ச்சியாக தற்போது அடுத்தடுத்த பல முக்கிய பிரபலங்கள், முக்கிய நபர்கள், குறிப்பாக அரசியல் சாராத பல குறிப்பாக பிசினஸ் ரீதியான நபர்களும் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அதிமுகவினுடைய தரப்பிலிருந்து குறிப்பாக எந்த நேரத்திலும் இந்த பகுதிக்கு குறிப்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு வர இருப்பதாக தகவல்கள் சொல்லப்பட்டாலும் அதிகாரப்பூர்வமாக எத்தனை மணிக்கு வருவார்கள், அதே போல எடப்பாடி பழனிசாமி வருகிறாரா, இது போன்ற அதிகாரப்பூர்வ தகவல்கள் தற்போது வரை உறுதிப்படுத்தப்பட முடியவில்லை. தொடர்ச்சியாக குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு ஜி கே வாசன், அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரிவேந்தர் உள்ளிட்டோர் வந்து சந்திக்க இருக்கிறார்கள். அதே போல் 4 மணிக்கு மத்திய அமைச்சர் குறிப்பாக அமித்ஷா அவர்கள் நேரடியாக குருமூர்த்தி அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அங்கு 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்த இருக்கிறார். அந்த பகுதியில் தான் முக்கியமான சில தலைவர்கள் உடன் இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் பல்வேறு கட்டுப்பாடுகளோடு ஊடகங்கள் அந்த பகுதியில் அனுமதிக்கப்படவில்லை அப்படிங்கிற தகவலும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் குறிப்பாக இங்கே குறிப்பாக இந்த கோர் கமிட்டியினுடைய மீட்டிங் நிறைவு பெற்ற பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பு இருக்கிறது. தமிழ்நாடு அரசு மீது குறிப்பாக தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய அந்த மத்திய அரசு மீதான குற்றச்சாட்டுகளுக்கு அமித்ஷா அவர்கள் பதிலளிக்க இருக்கிறார். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய வளர்ச்சி, இது போன்ற கூட்டணி விவகாரம் உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து இந்த பிரஸ் மீட்ல பேச இருக்காருன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்னும் 11 மணிக்கு மேலாக பல முக்கிய தலைவர்கள் இங்க இருக்கக்கூடிய ஐடிசியினுடைய ஹோட்டலுக்கு வர இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவருடைய சந்திப்பு எந்த வகையில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்த போகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். தேவைப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 1480 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. நேற்று முன்தினமும் தங்கத்தின் மீதான விலை சுமார் 2600 ரூபாய் அளவுக்கு உயர்ந்த நிலையில் இன்றும் தங்கத்தின் விலை ஏற்றம் கண்டிருக்கிறது. இன்று ஒரே நாளில் 1480 ரூபாய்க்கு தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது. கடந்த 3 நாட்களில் தங்கத்தின் விலை ஏறக்குறைய 4000 ரூபாய் அளவுக்கு உயர்வை கண்டிருக்கிறது. இன்று ஒரே நாளில் ஒரு சவரனுக்கு 1480 ரூபாய்க்கு தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது. வரலாறு காணாத விலை உயர்வை தங்கம் சந்தித்து வருகிறது. இது தொடர்பாக தங்க நகை வியாபாரிகள் சங்கத்துடைய தலைவர் திரு சாந்தகுமார் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். தங்கத்தின் விலை ஏற்றத்திற்கு என்ன காரணம்? வணக்கம் சார். தொடர்ந்து நிலவி வரும் ஒரு வர்த்தக போர் அப்படின்னு கூட சொல்லலாம். ட்ரம்புடைய அதிரடி அறிவிப்பு, டாரிஃப் இந்த மாதிரி இருக்கப்போ அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு இதுல ஜான் மில்ஸ்ன்னு சொல்லி ஒரு பங்கு சந்தை நிபுணர் தங்கத்து குறையும் 38% குறையும்னாரு. அதற்கு நேர் மாறா அந்த அறிக்கை அமெரிக்காவுக்கு சாதகமா விடப்பட்ட அறிக்கை. பட் அதற்கு நேர் மாறா இப்ப நடந்துகிட்டு இருக்கு. தினமும் ஒரு புதிய உச்சத்தை தொட்டு கொண்டு இருக்கிறது தங்கம். அதாவது இன்னைக்கு வந்திருக்க இந்த ரேட் 69,960 ரூபா, அதாவது 70,000 ரூபாய்க்கு வெறும் 40 ரூபாய் குறைவு. அந்த அளவுக்கு தங்கத்துடைய அதிவேகமாக போயிட்டு இருக்கு. ஒரு கிராம் 8,745 ஒரே நாள்ல மட்டுமே 1,480 ரூபாய் உயர்ந்திருக்கு. இது வரலாறு காணாத ஒரு விலை உயர்வு. ஒரு ட்ராய் அவுன்ஸ்ன்றது $3,220 போய்கிட்டு இருக்கு. இது இனி வரும் காலங்கள்ல கூட விலை ஏறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. என்னன்னா ஒரு அன்சர்டனிட்டி பீரியட் அப்படின்றாங்க, ஒரு நிலையற்ற தன்மை நிலவி வருவதால இந்த மாதிரி மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சாந்தகுமார். இரட்டை இலை சின்ன விவகாரத்தில் இறுதி விசாரணையை தொடங்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம். இது தொடர்பாக அண்மை தகவலோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா விவரம் என்ன? இன்னைக்கு விசாரணையை தொடங்கி இருப்பதற்கான காரணம் என்ன? இதன் மீது முடிவை தேர்தல் ஆணையம் எப்போது அறிவிக்க வாய்ப்பு இருக்கு? இரட்டை இலை சின்ன விவகாரத்தில் தற்பொழுது இறுதிக்கட்ட விசாரணையை தேர்தல் ஆணையமானது தொடங்கி இருக்கிறது. சுமார் 15 மனுக்கள், அதாவது ஓ பன்னீர்செல்வம், ரவீந்திரநாத், KC பழனிசாமி உள்ளிட்ட 15 மனுக்கள் என்பது தற்பொழுது தேர்தல் ஆணையத்தில் இந்த இரட்டை இலை சின்னம் மற்றும் அதிமுகவுடைய தலைமை யாருக்கு என்ற ஒரு விவகாரத்தில் இறுதியினுடைய அந்த விசாரணை என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. இந்த விவகாரத்தை விசாரிப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின் அடிப்படையில் இந்த இறுதிக்கட்ட விசாரணை தொடங்கி இருப்பதாகவும் இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள் இந்த அதிகாரப்பூர்வ முடிவுகளையும் தேர்தல் ஆணையம் வெளியிடும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு, ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருமே எழுத்துப்பூர்வ வாதங்களையும் நேரிலும் தங்களுடைய வாதங்களை கடந்த டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதத்தில் முன்வைத்த நிலையில் அதன் பிறகான அந்த முழு தடை நீக்கப்பட்ட பிறகு தற்பொழுது இறுதிக்கட்ட விசாரணை தான் அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். 2026 தேர்தலுக்கு முன்னர் இந்த சின்ன விவகாரத்தில் ஒரு முடிவை எட்ட வேண்டும் என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் இந்த தற்பொழுது இறுதிக்கட்ட விசாரணை தொடங்கியுள்ளதாக தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பானது தங்களுக்கு தான் அதிமுகவுடைய தலைமைக்கு முழுமையான அதிகாரம் உள்ளதாக இந்த தொடரப்பட்டுள்ள மனுவில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு கடுமையான எதிர்ப்புகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக 61 MLAக்கள் தங்கள் தரப்பில் தங்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் பொதுக்குழு உறுப்பினர்களில் சுமார் 2539 பேர் தனக்கு ஆதரவாக இருப்பதாகவும் பெருவாரியான கட்சியினுடைய தொண்டர்களும் தனக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது அதிமுக தலைமையும் இரட்டை இலை சின்னத்தையும் முழுமையாக பயன்படுத்துவதற்கு முழு அதிகாரமும் உள்ளது என்ற ஒரு கருத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்பு வைத்துள்ள எழுத்துப்பூர்வ வாதத்தில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் கடந்த மக்களவை தேர்தலின் பொழுது அதிமுகவுடைய சின்னத்தையும் கட்சியினுடைய பெயரையும் பயன்படுத்துவதற்கான அனுமதி என்பது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அதன் பிறகு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் இந்த சின்னம் யாருக்கு
சொந்தம் என்பதை நிர்ணயிக்கும் ஒரு இறுதி விசாரணை தான் தற்பொழுது தேர்தல் ஆணையமானது முடுக்கிவிட்டுள்ளது. மிக முக்கியமாக இறுதி கட்ட விசாரணையின் பொழுது இந்த ஒரு தரப்புகள், அதாவது 15 மனுக்கள், புகார் மனுக்கள் மட்டுமல்லாமல் தற்பொழுது அதிமுகவுடைய தலைமையாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய தரப்பும் இந்த இறுதி விசாரணைக்கு அழைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுடைய இறுதிக்கட்ட வாதத்தை கேட்ட பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவாக பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தேர்தல் சின்னங்கள் சட்டத்தின் அடிப்படையில் இந்த உத்தரவுகள் பொருந்தும் என்ற ஒரு கருத்தையும் தேர்தல் ஆணையமானது முழுமையாக தெரிவித்திருக்கிறது. இந்த 15 மனுக்களையுமே முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். அவர்கள் இந்த தேர்தல் சின்னத்தில் அவர்கள் கோருவதற்கான எந்த ஒரு அதிகாரமும் இந்த தரப்பிற்கு இல்லை. அனைவருமே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு வாதத்தை தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பானது எழுத்துப்பூர்வமான வாதத்தில் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.